ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 12th ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் அதனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இலக்கணம் ஆகுபெயர் அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 248 டு 257 வரைக்கும் டோட்டலாக 67 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் முதல் 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முதல் 10 கொஸ்டின்ஸ்னாலுமே அது டோட்டலாக 40 தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்கேஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய தகவல்களை மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, உங்களுக்கான இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? அதை கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பேஜ் நம்பர் 248 இதில் பாருங்கள். இருவர் நடந்து வந்தனர், அவருள் ஒருவர் ஒன்றை சுவைத்து வந்தார், அது கனிந்த மாம்பழம். இவ்வாக்கியத்தில் எச்சொல் அச்சொல்லின் அகராதி பொருளை குறிக்காமல் பிரிதொரு பொருளை குறிக்கிறது. விடை ஒன்று. இப்போ இந்த இடத்துல இருவர் நடந்து வந்தனர், அவருள் ஒருவர் ஒன்றை சுவைத்து வந்தார். இந்த ஒன்றை தான் இங்கே விடையாக சொல்லியிருக்கோம். இது ஒன்றுங்கிறது பொதுவாக அதனுடைய அகராதி பொருள் என்ன? ஒரு எண்ணெய் குறிக்கிறது. ஒன்றுங்கிறது ஒரு எண்ணெய் குறிக்கிறது. இதுதான் அகராதி பொருள். ஆனால் இந்த இடத்துல ஒன்றை சுவைத்து வந்தார். எதை சுவைத்து வந்தார்? மாம்பழத்தை சுவைத்து வந்தார் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. ஒன்றைங்கிறது இந்த இடத்துல மாம்பழத்தை குறிக்கிறது. அப்போ பிரிதொரு பொருளை குறிக்கிறது. அகராதி பொருள் ஒன்று என்ற எண்ணெய் குறிக்காமல் பிரிதொரு பொருளை குறிப்பதால் இந்த இடத்துல ஒன்றுங்கிற சொல்லு தான் விடையாக அமையும். அடுத்த கேள்வி பாருங்க. கீழுள்ள 4 வாக்கியங்களில் எதனில் சொற்பொருளை கொள்ளாத சொல் எடுத்தாளப்பட்டுள்ளது? அதாவது சொற்பொருளை கொள்ளாத சொல் அப்படின்னா அந்த நேரடி பொருளை குறிக்காமல் வேறொரு பொருளை எது குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. விடை வானுயர்ந்த மரங்கள் அசைந்தாடின. மற்ற 3ம் பார்த்தீங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா நேரடி பொருளை தரும். இந்த வானுயர்ந்த மரங்கள், வானத்திற்கு அளவுக்கு ஏதாவது மரங்கள் உயர்ந்து இருக்கா? கிடையாது. இந்த இடத்துல மிக உயர்ந்த மரங்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் வானுயர்ந்த மரங்கள்னு மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் சொற்பொருளை கொள்ளாத சொல். அடுத்தது பாருங்க. இரு வாக்கியங்களும் அவற்றை பற்றிய முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன, சரியான முடிவினை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. எங்கள் ஊர் மக்களின் எண்ணிக்கை 300. வாக்கியம் 1. வாக்கியம் 2. ஒருவர் கூட விதிவிலக்கில்லாமல் எப்போதுமே எங்கள் ஊர் நல்லதையே நாடும். இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கியம் 1 ஆகுபெயர் இல்லை, வாக்கியம் 2 இடவாகுபெயர் உள்ளது. ஆகுபெயர்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகுபெயருங்கிறது அந்த சொற்பொருள் நேரடி பொருளை குறிக்காமல் வேறு ஒரு பொருளை குறித்து அந்த இடத்துல வருவது ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், எங்கள் ஊர் மக்கள் எண்ணிக்கை 300. அப்போ அது நேரடி பொருளை குறிக்கிறது. இந்த இடத்துல எதுவும் ஆகுபெயர் இல்லை. இதில் பாருங்கள், ஒருவர் கூட விதிவிலக்கில்லாமல் எப்போதுமே எங்கள் ஊர் நல்லதையே நாடும். அப்போ எங்கள் ஊர் அப்படிங்கிறது அந்த இடத்துல இடத்தை குறிக்காமல் அந்த கிராம மக்களை குறிக்கிறது. ஒருவர் கூட விதிவிலக்கில்லாமல் எப்போதுமே எங்கள் ஊர் மக்கள் நல்லதையே நாடுவாங்க அப்படிங்கிறத குறிப்பதனால, அந்த இடத்தை குறிக்காமல் கிராம மக்களை குறிப்பதால் அது இடவாகு பெயர். ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. இதில் ஆகுபெயர் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்க. 5ல் வளையாதது 50ல் வளையுமா? 5ங்கிறது இளமை பருவத்தையும் 50ங்கிறது முதுமை பருவத்தையும் குறிப்பிடுகிறது. அப்போ அதில் எண்ணல் அளவை ஆகுபெயர் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாருங்கள். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ங்கிறது நாலடியார், 2ங்கிறது திருக்குறளை குறிக்கிறது. அப்போ அதுவும் எண்ணல் அளவை ஆகுபெயர் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாருங்கள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி. இந்த இடத்துல ஆளும் வேலுங்கிறது மரத்தை குறிக்கிறது. அப்போ அந்த இடத்துலையும் ஆகுபெயர் இடம்பெற்றுள்ளது. அப்போ ஆகுபெயர் இடம்பெறாத பழமொழி இதுதான். அடுத்தது பாருங்க. பொருளாகு பெயர் உள்ள பாடல் அடி எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பாடல் அடியை கொடுக்காம அந்த பாடலுக்கான பொருளை நேரடியாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த விடை தாமரை மலர் போன்ற செவ்வடி அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. இது எப்படி பொருளாகு பெயராக வரும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. தாமரைங்கிறது ஒரு பொருளின் செடியின் பெயர். தாமரை புரையும் காமர் சேவடியும்
இதுதான் வந்து அந்த பாடலினுடைய வரி. இந்த இடத்துல தாமரை அப்படிங்கிறது அந்த செடி வந்து எதுக்கு வந்திருக்கு, அதனுடைய சினைப்பெயரை குறிக்குது. இந்த இடத்துல வந்து செடியை குறிக்காமல் அதனுடைய சினைப்பெயரை உறுப்பு பெயரை குறிப்பிடுகிறது. தாமரை மலர் போன்ற செவ்வடி அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல வருது. அப்போ அந்த செடியை குறிக்காமல் அந்த மலர் அந்த செடியில் உள்ள ஒரு உறுப்பு அதை குறிப்பதனால அது வந்து பொருளாகு பெயர். ஓகேவா? அடுத்து பாருங்க, முறையாக பொருந்தி இருப்பது எது? இப்போ இதில் இடவாகு பெயர் அப்படிங்கிறது நாட்டு மக்கள் நல்லவர்கள், இது நேரடி பொருளை குறிக்கிறது. அந்த இடத்துல வந்து எதுவும் ஆகு பெயர் இல்லை, ஒரு நாட்டு மக்கள்ங்கிற ஒரு குழு பெயரை குறிக்குது, இடப்பெயர் எதுவும் இல்லை, அதனால அது தவறு. அடுத்தது காலவாகு பெயர், விலைக்கு வாங்கிய நூல் அப்படிங்கிறது அந்த இடத்துல கால பெயரே இல்லை, அதனால அது வந்து காலவாகு பெயர் கிடையாது, அதுவும் தவறு. அடுத்தது சினையாகு பெயர், பொழுது புலர்ந்தது, பொழுதுங்கிறது காலப்பெயர், அந்த இடத்துல வந்து சினை பெயர் எதுவும் இல்லை, அதனால அதுவும் தவறு. அப்போ முறையாக பொருந்தியது எதுனா பொருளாகு பெயர், மஞ்சள் பூசிய முகம், இதுதான் வந்து முறையாக பொருந்தியிருக்கு. மஞ்சள் அப்படிங்கிறது மஞ்சள் செடி, இப்போ மஞ்சள் செடியை எடுத்து முகத்தில் பூசுவோமா? கிடையாது. அந்த மஞ்சள் செடியில் உள்ள ஒரு உறுப்பு என்ன, ஒரு சினை என்ன அப்படின்னா மஞ்சள் கிழங்கு. அந்த கிழங்கை தான் நம்ம வந்து முகத்துக்கு பூசுகிறோம். அப்போ இந்த மஞ்சள் செடி எதற்கு ஆகி வருகிறது? கிழங்கிற்கு ஆகி வருகிறது, அதனால அது வந்து பொருளாகு பெயர். அடுத்து பாருங்க, மாறுபட்ட வகையில் ஆகுபெயர் எவ்வாக்கியத்தில் உள்ளது? விடை வந்து கூட்டம் கலைந்தது. அது எப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன், மற்ற 3 ஆப்ஷனை பார்ப்போம். மா சுவையாக இருந்தது, இது வந்து பொருளாகு பெயர். எப்படி வந்து பொருளாகு பெயர்? இப்போ மாங்கிறது இந்த இடத்துல வந்து மாமரத்தை குறிக்கலை, அந்த பொருளை முழு பொருளை குறிக்கலை, அதில் உள்ள ஒரு உறுப்பு மாம்பழத்தை குறிக்கிறது. அப்போ மாம்பழம் சுவையாக இருந்தது, அப்போ பொருளை குறிக்காமல் அந்த மரத்தை குறிக்காமல் மாம்பழம் அதனுடைய உறுப்பை குறிப்பதனால அது வந்து பொருளாகு பெயர். அடுத்தது விளக்கு விழுந்தது. இப்போ விளக்கு விழுந்தது அப்படிங்கிறது தானியாகு பெயரில் வரும். தானியாகு பெயருங்கிறது ஒரு பொருளை இன்னொரு பொருள் தாங்கி செல்லும், அதுதான் வந்து தானியாகு பெயர். இப்போ அடுப்பிலிருந்து பாலை இறக்கு அப்படின்னா அந்த பாலை தாங்கி செல்வது எது? பாத்திரம். அப்போ அதனுடைய பொருள் என்ன அந்த இடத்துல? அந்த பாத்திரத்தை இறக்குங்கிறது தான் பாலை இறக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி விளக்கு எப்படி வந்து விளக்கு விழுந்தது அப்படிங்கிறது தானியாகு பெயராக வரும் அப்படின்னா, விளக்குங்கிறது ஒரு வெளிச்சம். இப்போ இந்த இடத்துல வந்து சுடர் ஒளி விழுவலை, ஓகேவா? அப்போ அந்த வெளிச்சத்தை அந்த சுடர் ஒளியை தாங்கி செல்லக்கூடிய ஒரு தண்டு, அந்த தண்டு தான் விழுந்திருக்கு. அந்த சுடர் ஒளியை தாங்கி செல்லக்கூடிய அந்த வெளிச்சத்தை தாங்கி செல்லக்கூடிய அந்த தண்டு தான் கீழே விழுந்தது, சுடர் ஒளி கீழே விழுவவில்லை, அதனால இது தானியாகு பெயர். அடுத்தது மறுகொழுந்து வளர்ந்தது. அதாவது கொழுந்து வளர்ந்ததுன்னா அது வந்து சினையாகு பெயரில் வரும். ஏன்னா வந்து கொழுந்துங்கிறது ஒரு சினையின் பெயர், அது மறுகொழுந்துங்கிற ஒரு முழு பொருளின் பெயருக்கு ஆகி வந்துச்சு அப்படின்னா அது சினையாகு பெயர். ஆனால் இங்கே வந்து மறுகொழுந்துங்கிற அந்த முழு பெயரே வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், கூட்டம் கலைந்தது. இதில் என்ன மாறுபட்ட ஆகு பெயர் அப்படின்னா, இப்போ வகுப்பு கலைந்தது அப்படின்னா அது வந்து இடவாகு பெயர். இப்போ வகுப்புங்கிறது இடம், அப்போ வகுப்பு கலைந்ததுன்னா அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் கலைந்தார்கள். அப்போ அந்த வகுப்புங்கிற இடத்திற்கு என்ன ஆகி வருது? மாணவர்கள்ங்கிறது வருது, அது வந்து இடவாகு பெயர். ஆனால் இந்த இடத்துல வந்து கூட்டங்கிறது ஒரு இடத்தை குறிப்பிடவில்லை, மக்கள் சேர்ந்து இருப்பதை குறிக்கிறது. ஆனாலும் கூட்டங்கிற வார்த்தை பிரிதொரு பொருளை குறிக்குது, ஆனால் வந்து இடவாகு பெயரை குறிப்பிடவில்லை, மக்கள் சேர்ந்து இருப்பதை குறிக்கிறது. அதனால தான் இது மாறுபட்ட ஆகு பெயர். அடுத்து பாருங்க, கீழுள்ள வாக்கியங்களில் எதனில் பொருளாகு பெயர் உள்ளது? தேதி கிழித்தான் அப்படிங்கையில உங்களுக்கு தேதிங்கையிலே காலவாகு பெயர், அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஊர் திரண்டது. அப்போ ஊருங்கிறது ஒரு இடம், ஊர் மக்கள் திரண்டார்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பொருள் படணும், அது இடவாகு பெயர். யானை வந்தாள் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிழை இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த யானையை கூட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து பசு வந்தாள் அப்படின்னு நம்ம வந்து செல்லமாக கூப்பிடுறது, அது வந்து வலுவ அமைதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நெல் அவித்தனர், இதான் வந்து நமக்கு விடை, இதான் வந்து பொருளாகு பெயர். அப்போ நெல்லினுடைய இறுதி மூலப்பொருள் என்ன? அரிசி. அப்போ அந்த அரிசிக்கு ஆகி வருகிறது, அதனால இது வந்து பொருளாகு பெயர். அடுத்தது, கீழ் உள்ள வாக்கியங்களில் எதனில் இடவாகு பெயர் உள்ளது? இப்போ வெள்ளை உடுத்தினான் அப்படின்னவே உங்களுக்கு வந்து பண்பு பெயர்,
சட்டைக்கு 2 மீட்டர் எடு. அப்போ அது நீட்டல் அளவு. மீட்டர்னாவே நீட்டல் அளவு பெயர். வற்றல் உண்டான், அது வந்து ஒரு செயலை செய்கிறான், அது வந்து தொழிலாகு பெயர். அடுத்தது உலகம் உண்ண உண், இதுதான் வந்து இடவாகு பெயர். உலகங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது, ஆனால் அந்த இடத்துல வந்து உலக மக்களை குறிக்கிறது. அந்த இடத்திற்கு பதிலாக உலக மக்களை குறிப்பதனால் அது இடவாகு பெயர். அடுத்து பாருங்க, கீழுள்ளவற்றுள் எதனில் காலவாகு பெயர் உள்ளது? ஆன்சர் வந்து காலக்காட்டியில், காலண்டர், மாதத்தை மாற்றி, இதில் தான் வந்து காலவாகு பெயர் இருக்குது. இப்போ பாருங்கள், வீணை கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது வந்து கருவியாகு பெயர். அதாவது வீணைங்கிறது ஒரு கருவி, அந்த கருவியை கேட்டு மகிழலை, அந்த கருவியிலிருந்து வரும் ஓசையை கேட்டு தான் மகிழ்ந்தான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த கருவிக்கு பதிலாக, கருவி வந்து எதற்கு ஆகுபேராக வருது? ஓசைக்கு, அந்த வீணையிலிருந்து வரும் ஓசைக்கு ஆகுபேராக வருது. அப்போ வந்து இது வந்து கருவியாகு பெயர். அடுத்து பனைமரம் அறிகிறான், அந்த வாக்கியம் பிழையாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், வள்ளுவரை படி. வள்ளுவரை படி அப்படின்னா வள்ளுவருங்கிறது ஒரு கருத்தா. அப்போ வந்து அந்த வள்ளுவரே இந்த இடத்துல குறிப்பிடலை, அந்த வள்ளுவர் இயற்றிய திருக்குறள் நூலை குறிப்பிடுகிறது. அப்போ வந்து கருத்தாவை குறிப்பிடாமல் அந்த நூலை குறிப்பிடுவதனால் இது வந்து கருத்தாவாகு பெயர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் வந்து சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணவும். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.